உலகத்தை பொருளாதாரம் சேர்ப்பதை விட நன்மை என்ற பொருளாதாரத்தை சேர்ப்பதுதான் சிறந்தது என்று எங்கள் தூதர் எங்கள் பெருமானார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தி காட்டி சமுதாயத்திலே களத்திலே நின்று மக்கள் உதவி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போன்ற இந்த உதவிகளை ஜமாத் இலங்கையிலிருந்தும் எதிர்பார்க்கிறார்கள். அதே ஜமாத் தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம், அதே அடிப்படையில் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் இலங்கையிலிருந்தும் பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கூட வசூல் பண்ணுகிறது, சேகரிக்கிறது. அந்த மக்களுக்கு உதவி செய்வோம். ஒரு அந்நியன் அல்லாஹ்வை நம்பாத ஒருவன் உதவி செய்கிறான் இருக்கும் போது இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் உதவி செய்கிறேன். மிகப்பெரிய பாலியல் விபச்சார விடுதியை வைத்து நடத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் கொடுப்பதற்கு வக்கிருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு லட்சங்கள் கொடுக்கலாம்? தனக்கு தேவை இருந்தும் கூட சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய தேவை விட பிறர் தேவைதான் முக்கியம் என்று வாரி வழங்கினார்களோ அதை போன்று எங்களுக்கே வாரி வழங்க முடியாது. கூலி எதிர்பார்க்க வேண்டும். யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள், எதிர்பார்த்து செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா என்று நபி அவர்கள் 10 பேர் பட்டியலிட்டு இன்னும் பல சஹாபாக்களை சொர்க்கவாதிகளாக சொன்னதுக்கு காரணம் உள தூய்மையோடு சமுதாய களத்தில் நின்று மக்களுக்கு உதவி செய்தார்கள், தர்மங்கள் செய்தார்கள், வாரி வழங்கினார்கள். இங்கே பொருளாதாரத்தை இழக்கலாம், அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இங்கே என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விடலாம், யாருக்காக வழங்கலாம், மறுமையில் அல்லாஹ் கொடுக்கலாம் என்று எண்ணி சேவைகள் செய்தார்கள். அது போன்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது போன்ற ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.